ஓகே, ஸோ ஆதி சபை வளர்ச்சிக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஹோப்ஃபுல்லி நீங்க எல்லாரும் அந்த ஃபுல் ஆர்டிகிளை வாசிச்சிட்டீங்களா? ஓகே, ஹவு டிட் யூ ஃபீல்? எப்படி இருந்தது அந்த ஆர்டிகிள்? Too very exhaustive, but very much in depth. Lot of new understanding. I mean, அதான் நான் சொன்னேன், இட்ஸ் வெரி எக்ஸாஸ்டிவ். பிளஸ் நீங்க அந்த பைபிள் பேசேஜஸையும் பக்கத்துல வச்சு வாசிச்சுட்டு அதையும் கார்லேட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பிகம் அன் எக்ஸ்பர்ட் இன் ஆக்ட்ஸ். அதுதான் நான் சொன்னது. ஸோ இட்ஸ் அ வெரி இன்டெப்த் ஆர்டிகல். ஏன்னா இட் ரன்ஸ் அரௌண்ட் 35 pages நினைக்கிறேன். 35 to 45 pages நினைக்கிறேன். 65 30 pages. Anyway, I mean, it's the biggest article in the whole course. வேற எந்த ஆர்டிகிளும் இவ்வளவு லென்த்தி கிடையாது. ஸோ அதனால ஃப்ரைட்டன் ஆகிடாதீங்க, ஐயோ எல்லா ஆர்டிகிளும் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு. அதுல நிறைய கிராஃப்ஸ்லாம் இருக்கும். ஸோ இட் ஆக்குபைஸ் த பேஜஸ். ஓகே, அவங்க வந்து அந்த ஃபீலிங் எக்ஸாஸ்டிவ் அண்ட் இன் டெப்த். வாட் அபவுட் அதர்ஸ்? ஹவு டிட் யூ ஃபீல் த ப்ராசஸ்? சொல்லுங்க ஆலன். இன்ஃபர்மேட்டிவ், ஒரு இன்ஃபர்மேஷன் அதிகமாவே இருந்தது. அதாவது யூஸ்லெஸ் இன்ஃபர்மேஷனா இல்ல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்? யூஸ்ஃபுல்லா இருந்தது. குறிப்பா எனக்கு அந்த ரொம்ப இதுவா இருந்தது. எனக்கு அந்த அந்தியோகிய சபை அதிகமா வளரப்பட்டதுக்கான ரீசன் அவங்க சொன்னது வந்து, அந்த காலகட்டத்துல அந்தியோகியா வந்து பிசினஸ் அந்த போர்ட்டிங் இதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ அங்க இருந்துதான் மற்ற இடத்துக்கெல்லாம் அது பிரிஞ்சு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த மாதிரி இதுல எனக்கு நல்லா இருந்தது. ஓகே, குட். ஐயா, அது டீப்பா படிக்கிறதுக்கு 2 weeks போதாது. இன்னும் நிறைய டைம் வேணும். அது இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். வித் பைபிள் வச்சு படிக்கும்போது we need still more time. பட் நம்ம ஒரு குயிக்கா பார்த்துட்டு நாங்க எழுதியிருக்கிறோம். பட் இன்னும் கூட படிக்கலாம். அது இன்னும் ஒரு 1 month கூட படிக்கலாம். அத That's a good view. That's a good view. Stuff இருக்குது. அதாவது ஐ மீன் நான் இந்த ஹோல் கோர்ஸையே நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, we are introducing you a process. அவ்வளவுதான். ஆக்ஸை எப்படி இன்டர்பிரட் பண்றது, அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஆக்ஸ்ல வந்து நீங்க இன்னும் படிக்கிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கு. அதுக்கு ஃப்ரேம் ஒர்க் தான் போட்டு கொடுக்குறோம். ஸோ as you rightly said, நீங்க வந்து எல்லாத்தையுமே யூ கேன் டூ இட். நீங்க வந்து படிக்கலாம். பட் த இஷ்யூ இஸ், இது வந்து ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறதுனால we need to have some limitations. எக்ஸ்டென்சிவா உட்கார்ந்து அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல இருந்து 10வது அதிகாரம் வரைக்கும் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா people may get frustrated. என்னடா இது, நல்லா இருக்கும் obviously, but we need to gain some momentum also. So அதனால as you rightly said, நீங்க எடுத்து தாராளமா உட்கார்ந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா படிக்கிறதுல தப்பே கிடையாது. You have every freedom to do that. I like that attitude. Very good. வேற யாருக்கும் அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? ஏன்னா நான் ப்ராசஸ் பர்சன். I always enjoy the process, not the product so much. இன்னும் ஒரே ஒருத்தர் சொன்னீங்கன்னா we can jump in. இவ்வளவு பேர் தான் வாசிச்சிருக்கீங்களா? மத்தவங்களாம் வாசிக்கலையா? அந்த சிஸ்டர் சொன்னது நானும் செகண்ட் பண்றேன். லைக் ஆக்ட்ஸ் வந்து ஃபுல்லா வாசிக்க முடிஞ்சுது. பட் அந்த ஆர்டிகிள் என்னால கொஞ்சம் ரொம்ப இன்டெப்தா இருந்துச்சு. அது கம்பேர் பண்ணி வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ நீங்க இன்னும் ஃபுல்லா ஆர்டிகிளை வாசிக்கல அப்ப? ஆமா. ஓகே. நீங்க எதுவும் போர்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வரீங்களா? கமிட்டி மீட்டிங் ஏதோ இன்னும் செகண்ட் பண்றேன் அப்படின்லாம் சொல்லி வச்சிருக்கீங்களே? அதான் நான் இன்னைக்கு ஒரு போர்ட் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். எங்க போர்ட் மீட்டிங்? அதான் என்னடா இன்னைக்கு செகண்டிங்
ப்ரொபோசிங்கா இருந்தது, இங்கேயும் செகண்ட் பண்றாருன்னு யோசிச்சேன். தம்பு அண்ணா நீங்க இது பண்ணீங்க என்ன? அன்மியூட் பண்ண மாதிரி இருந்தது. இல்ல நீங்க சொன்னதை நான் செகண்ட் பண்ணேன். போச்சுரா, ஒரே செகண்டிங்க இருக்கு. ரைட். பட் ஆனா ஆர்டிக்கிளை வந்து நீங்க வாசிக்கல அப்படின்னா யூ ஆர் மிஸ்ஸிங். பிகாஸ் அதுல வந்து பயங்கர ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே வருவாரு. வரலாற்று அந்த நிகழ்வுகளை வந்து டைம் வைஸா சொல்லிட்டே வருவாரு. இந்த சாப்டருக்கும் இந்த இதுக்கும் இடையில இவ்வளோ வருஷங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் தயவுசெய்து அந்த ஆர்டிக்கிளை வாசிங்க. அது ஒன்றும் பெரிய டஃப் இங்கிலீஷ்லாம் கிடையாது. இட்ஸ் அ வெரி சிம்பிள் இங்கிலீஷ் தான். ஸோ அதனால தயவுசெய்து நீங்க அதை வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, ரைட். வி ஸ்டாப்ட் அட் ஆக்ட்ஸ் சாப்டர் 8ல நிப்பாட்டணும். அதுக்கப்புறம் இருக்கிற சாப்டர்ஸ்ல இருந்து நீங்க எடுத்திருக்கிற கீஸ், சபை வளர்வதற்கான காரணங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு வில் ட்ரை டு வைண்ட் அப் டுடே. சொல்லுங்க. question ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க ஐயா, I missed it. 8th சாப்டருக்கு அடுத்து, அதாவது ஆக்ட்ஸ் 8 வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். போன whenever we met last time, கரெக்ட். we picked up the keys. என்னென்ன காரணங்கள் அப்படின்னு 8வது அதிகாரம் வரைக்கும் வந்தோம்னு நினைக்கிறேன். ஏன்னா 8வது அதிகாரத்துல தான் எல்லாரும் சிதறி போனார்கள். இவாஞ்சலிசம் வந்து அவங்களுக்கு லைஃப் ஸ்டைலா இருந்தது, அது ப்ரோக்ராமா இல்லை. பிறகு அதோட டெக்கரேட்டிங் த காஸ்பலையும் கனெக்ட் பண்ணேன். தீத்து 3வது அதிகாரத்துல எப்படி நம்ம வந்து சுவிசேஷத்தை அலங்கரிக்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னு 8வது அதிகாரம் வரைக்கும் வந்தோம். சோ அதுக்கப்புறம் எடுத்த காரணங்களை நீங்க சொல்ல ஆரம்பிங்கன்னு சொல்றேன். கலெக்ட் பண்ண கீஸ். ஓகே ஓகே. ஐயா அடுத்து வந்து நான் மார்க் பண்ணிருக்க பாயிண்ட்ஸ் நான் சொல்றேங்க ஐயா. ஐ எம் நாட் ஷூர் இஃப் இட் இஸ் கரெக்ட். 8th ஆக்ட்ஸ்க்கு அடுத்து 3 மேஜர் பாயிண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க இல்லைங்களா ஐயா. The stage of expansion that Luke envisioned. Second வந்து church shifted from rather rural movement in a smaller communities. Third, demonstrate how God, the Spirit, gradually broke down the religions that was existing. And fourth, it affirms at the time Christianity became established in Antioch. இது 4 மேஜர் பாயிண்ட்ஸ் நான் மார்க் பண்ணிருக்கேங்க ஐயா. இல்ல, நான் கேக்குறது நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள்ல இருந்து ஆதி சபை வளர்வதற்கான காரணங்கள் என்னன்னு ஒன்னொன்னா படிச்சுட்டு வந்தோம். சொல்லிட்டே இருந்தீங்க, நிறைய சொன்னீங்க ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸ்ல. அதனுடைய கண்டினியூவேஷன் தான் நான் கேக்குறேன். மத்த சாப்டர்ஸ்ல இருந்து இப்ப 8, 9, 10, 11, 20 வரைக்கும் இருக்குல்ல, அதுல இருந்து என்னெல்லாம் எடுத்தீங்கன்னு சொல்லுங்க. Yeah, to spread the gospel, God selected the people. For example, God Saul selected the people. Okay. For example, Saul வந்து செலக்ட் பண்ணி அவனை ஒரு ஜென்டைலுக்கு இதாகிறதுக்கு அவனை வந்து he selected and prepared him. Okay. So God selected people அப்படின்னு that's a good point, valid point. நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் வந்து சவுலை வந்து ஆண்டவர் எப்படி தன்னுடைய பணிக்கு என்று தெரிந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பட் God will select அப்படின்னு அதோட நிப்பாட்டிட முடியுமா? அல்லது அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல வந்து 16 தானே? ஆமா, 16ல வந்து பாலுடைய டீம்ல ஒருத்தர் ஜாயின் பண்ணுவார். அவரை யாரு செலக்ட் பண்ற? பவுல் தான் செலக்ட் பண்ணுவாரு. யார? தீமோத்தி.
தீமோத்தேயுவை பவுல்ல வந்து செலக்ட் பண்றாரு. சோ இப்ப இத எப்படி காம்ப்ரமைஸ் பண்றது? God is also selecting. பட் இங்க வந்து கடவுள் வந்து தீமோத்திய நீ சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னாரு அப்படின்லாம் இல்ல. பட் ஒன் திங் இஸ் வெரி ஷுவர், இந்த தீமோத்தேயு வந்து என்ன பெற்றிருந்தாருன்னு இருக்குது. 2வது வசனம் பாருங்க. நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தார். யார்கிட்ட? சபையில சகோதரர். அந்த லோக்கல் சர்ச் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. அந்த லோக்கல் சர்ச்ல வந்து he is well spoken of, அப்படிதான் இருக்கு இங்கிலீஷ்ல. is well spoken of by the believers in Lystra and Iconium. ஏன்னா இவர் வந்து தெர்பே அண்ட் லீஸ்த்ராக்கு தான் போறாரு, அங்கதான் இவரை சந்திக்கிறாரு. சந்திக்கிறப்போ அந்த லோக்கல் சர்ச் பீப்புள் வந்து they were very much affirming he is a nice man அப்படின்னு சொல்லி, உடனே தான் பால் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா, Paul wanted Timothy to accompany him. It's not Timothy raising his hand. Paul wanted Timothy to accompany him. So, okay. Saul உடைய selection by God, Paul உடைய selection of Timothy, இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள் நம்ம டிஃபைன் பண்ணலாம் சர்ச் வளர்ச்சிக்கு, சபை வளர்ச்சி? லீடர்ஸ் பெரும்பாலும் சபையில இருந்து உருவாகணும். ஓகே, தட்ஸ் எ எக்ஸலன்ட் பாயிண்ட். லீடர்ஸ் வந்து பெரும்பாலும் இல்ல, நீங்க ஃபுல்லா ஆக்ஸ்ல பாத்தீங்க, லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் வந்து இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ட் இன் தி சர்ச். யூ நெயில்ட் இட். சோ லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் எங்க ஃபங்க்ஷன் ஆகணும், எங்க டெவலப் பண்ணப்படணும் அப்படின்னா, இட் சுட் பி இன் த லோக்கல் சர்ச். லோக்கல் சர்ச் தான் வந்து ஒரு லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ஃபேக்டரியா இருக்கணும். ஓகே, இன்னைக்கு இத கம்பேர் பண்ணுங்க. இன்னைக்கு சர்ச்ல லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் நடக்குதா? இல்ல ஐயா, நடக்கல. நீங்க எல்லாம் தலைவர்கள் தானா? சர்ச்சில் தலைவர்கள் தான். ஆனா சர்ச்சில் எப்படி உருவாக்கல நீங்க எப்படி சொல்ல முடியும்? இவாஞ்சலிசம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல. ஓகே, நீங்க இவாஞ்சலிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டுமே பாக்குறீங்க தலைவர்களை. ஓகே, மத்தவங்க எல்லாம் பேசுங்க. ஏதோ நானும் ஹெலன் ராஜன் மட்டும் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. What do you think? Today's leadership development, is it happening inside the church? Yes, Alan. Some pointல லீடர்ஸ் உருவாகுறாங்க. மேபி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அது ரிலேட்டடா உருவாகுறது இருக்கு. பட் மினிஸ்ட்ரி வைஸ் ஆக்ஸ்ல சொன்னப்படுற மாதிரியான லீடர்ஸ் உருவாகுறது இல்ல. சரி, இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, லீடர்ஷிப்னா நம்ம என்ன மீன் பண்றோம் அது சொல்லுங்களேன் முதல்ல. What do we mean by a leader? ஒரு டீமை லீட் பண்றதுக்கான ஒரு திறமை. ஓகே, ஒரு டீமை லீட் பண்றவரு லீடரு. வேற மத்தவங்கள என்ன நினைக்கிறீங்க? Who is the leader? வாஞ்சை உள்ள மனிதர் who has a vision that like he wants to do this for Christ. ஓகே, நீங்க வந்து விஷனோட கனெக்ட் பண்றீங்க. கடவுளுக்காக ஒரு தரிசனத்தை நிறைவேற்றுகிற வாஞ்சை இருந்தா அவர் தலைவர் அப்படிங்கிறீங்க. சரி, காருண்யா ஞானராஜ் இது பண்ணீங்க. நான் ஒரு விஷனோட அந்த டீமை கனெக்ட் பண்ணி கொண்டு போறவங்கன்னு சொல்லுவேன். ஓகே, ஒரு விஷன் இருக்கணும், பிளஸ் டீம் ஒர்க் இருக்கணும்ங்கிறீங்க. டீமையும் கனெக்ட் பண்ணி கொண்டு போறவர் தான் லீடர்ங்கிறீங்க. ஓகே, வேற? One who able to solve the problem. ஒரு பிரச்சனையை ப்ராப்ளம் சால்விங் சால்வ் பண்ற.
லீடர்ஷிப்புக்கும் பொசிஷனுக்கும் எது சம்பந்தம் இருக்கா? பொசிஷன் அல்லது டைட்டில் இல்லைங்க ஐயா. சம்பந்தமே இல்லையா? மேபி ரோல் வைஸ் இருக்கும், பட் ஆனா தட்ஸ் நாட் Generally- இம்பார்ட்டன்ட். தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அதாவது லீடர்ஷிப் சொல்லுங்க ஆலன். இல்ல இல்ல, நீங்க கண்டினியூ. ஓகே, லீடர்ஷிப்பை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஐ ஹாவ் டு ஜம்ப் டு தி லாஸ்ட் செக்ஷன். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துக்கு வாங்களேன். அப்போஸ்தலர் 27 வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் a very interesting passage on leadership, Acts 27. இவர் வந்து அக்ரிப்பா முன்னாடி டிஃபெண்ட் பண்ணிட்டு என்ன செய்வாரு? அப்பீல் பண்ணிடுவார், சீசருக்கு அப்பீல் பண்ணிடுவார். பால் சீசருக்கு அப்பீல் பண்ணதுனால என்ன செய்வாங்க அப்படின்னா, அவரை வந்து ரோமுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. ரோமுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தே கோ ஃபார் இத்தாலி. இத்தாலிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷிப்புக்கு கொண்டு போவாங்க. சரிதானா? See, don't forget, he is a political prisoner. யாரு? பால். பால் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிரிசனர். இப்போ அந்த ஷிப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, அங்க ஷிப்ல வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஷிப்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஷிப்பை வழி நடத்துறதுக்கு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஒரு பெரிய பொசிஷன் லிஸ்ட் இருந்திருக்கும், ஒரு ஹைரார்கி இருந்திருக்கும். யாரெல்லாம் இருந்திருப்பா சொல்லுங்களேன், ஒரு ஷிப்பை வழி நடத்திட்டு போறது? கேப்டன் இருந்திருப்பாரு. கண்டிப்பா ஒரு கேப்டன் இருந்திருப்பாரு. அடுத்து ஒரு அசிஸ்டன்ட் கேப்டன் இருந்திருக்க மாட்டாரா? டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் கேப்டன்ஸ் இருந்திருப்பாங்க. ஒருவேளை கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்டை பாத்துக்கிறதுக்கு சமயக்காரங்களுக்கு ஒரு லீடர்ஸ் இருந்திருப்பாங்க. பிறகு அந்த மேனுவல் லேபர் எல்லாம் பண்றதுக்கு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஷிப்ல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்களாம் தெரியுமா? 37வது வசனத்துல பாருங்க, 27:37 எத்தனை பேரு? 276 people were there on the ship. சரி, இப்ப கொஞ்சம் இமேஜினேஷனை யூஸ் பண்ணுங்க. So there are captains, assistant captains, catering department கைட் பண்றதுக்கு மேனுவல் லேபரர்ஸ் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அது போக இங்க திரும்ப 1வது வசனத்துக்கு வாங்க, 27:1 பாலை யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க? நூற்றுக்கு அதிபதி இடத்தில். ஓகே, சோ நூற்றுக்கு அதிபதி வேற ஒருத்தர் இருக்கிறார், இன்சார்ஜ். பால் மட்டும் பிரிசனர் இல்ல, அலாங் வித் அதர் பிரிசனர்ஸ் அப்படின்னு இருக்குது. எத்தனை பிரிசனர்ஸ்னு தெரியல, பட் டோட்டல் ஷிப்ல இருந்தது 276 பேர். சரியா? சரி, இப்ப என்னுடைய குவெஸ்டின், இந்த 276 பேரையும் நீங்க வந்து ஹைரார்கிக்கல் ஆர்டர்ல எழுதுனீங்க அப்படின்னா பவுல் எங்க வருவார்? அக்கார்டிங் டு த பொசிஷன் கண்டிப்பா எங்கிட்ட கடைசிக்குள்ளதான் வரணும். ஏன்னா இஸ் a பொலிட்டிக்கல் பிரிசனர். இப்ப ஃபர்ஸ்ட் யாரு வருவா? மேபி கேப்டன் வருவார். கேப்டன் சோ அண்ட் சோ, அசிஸ்டன்ட் கேப்டன் சோ அண்ட் சோ. இவன் பேர் என்ன? சென்ச்சூரியன் ஜூலியஸ். மேபி அதுக்கப்புறம் சில சோல்ஜர்ஸ் இருந்திருக்கலாம். சோல்ஜர்ஸ் எழுதி பிறகு பிரிசனர் லிஸ்ட் வரும். பிரிசனர் லிஸ்ட்ல தான் இவர் வந்து கடைசியா இருக்கிற, கடைசியோ சம்வேர் அரவுண்ட் இருந்திருப்பாரு. சரி, பவுலுக்கு ஒரு டைட்டில் இருந்துச்சு. எப்படி சென்ச்சூரியன் அப்படின்னு ஒரு டைட்டில் இருந்ததோ, பவுலுக்கும் ஒரு டைட்டில் இருந்துச்சு. என்ன டைட்டில் அது? He was a Roman. அது சிட்டிசன்ஷிப் டைட்டில். அவர் லெட்டர் எழுதுறப்பெல்லாம் எழுதுவாரு, சர்ச்சுக்கு லெட்டர் எழுதுறப்பெல்லாம் டேஷ் ஆகிய பவுல் அப்படின்னு. அப்போஸ்தலன்.
வெரி குட். அப்போஸ்தலனாகிய பவுல். சரி, இப்ப அந்த ஷிப்புக்குள்ள ஏறி உட்கார்ந்துக்கிட்டு நான் அப்போஸ்தல் பால் அப்படின்னு சொன்னா டஸ் இட் ஹேஸ் எனி மீனிங்? No. ஏதாவது அர்த்தம் அவனுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்குமா? என்னடா அப்போஸ்தலர் இருக்கிற, போடா புரியாது. போய் உட்கார்றான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து அப்பாசல்ங்கிற டைட்டில் வந்து இட் டசன்ட் ஹேவ் எனி மீனிங் பிகாஸ் ஃபார் ஹிம் ஹி இஸ் a பொலிட்டிக்கல் பிரிசனர். அவ்வளவுதான். இப்ப நல்லா கவனிங்க, பொசிஷன் அடிப்படையில பார்த்தா பால் இஸ் நாட் அ லீடர் அட் ஆல், இஸ் அ பிரிசனர். ஆனா நீங்க அந்த ஹோல் சாப்டரை உட்கார்ந்து வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா அந்த ஷிப்பை நடத்திட்டு போறது யாரு? பால் தான். பால் தான். பால் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, பால் தான் இதை செய்யுங்க பாரு, அதை செய்யுங்க பாரு, நீங்க வந்து நான் சொன்ன பேச்ச கேட்கல பாரு, சாப்பிடாம இருப்பாங்க எல்லாரையும் சாப்பிட சொல்லுவாரு, சாப்பிட சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு, இங்க வந்து பொருட்சேதம் தான் ஏற்படும், உயிர் சேதம் ஒண்ணு ஏற்படாதும்பாரு. 14 இரவு போயிரும், 14 nights. அதுக்கப்புறம் ஒரு குரூப் தப்பிக்க பார்ப்பாங்க. தப்பிக்க பாக்குறப்போ பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவாரு, அவங்கள தடுத்து நிறுத்துங்க, நிறுத்தலைன்னா சிக்கல், நம்மளால உயிர் பிழைக்க முடியாதும்பாரு. 30வது வசனம் 31, 32 பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் sailors tried to escape. உடனே பால் தான் சொல்லுவாரு, ஏய் அவங்க தப்பிக்கிறாங்க, பிடி, அவங்க ஷிப்ல இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப ஆக்சுவல் கேப்டன் வந்து பால் ஆயிருக்கு. நோ பொசிஷன் பட் ஹி ஹேட் கேப்டன்சி. இதை என்னன்னு சொல்லுவீங்க? he became the leader. அப்ப இதை என்னன்னு சொல்லலாம்? ஒரு வார்த்தையில சொல்லலாம். Influence. He influence. So leadership na influence, not position. I mean position will be there. ஏன்னா நீங்க இப்ப என்ன, அதாவது பொசிஷன் வந்து சில நேரம் இட் இஸ் யூஸ்லெஸ். I mean it doesn't make any sense. If you are not influential, then you are not a leader. According to Bible, the definition of leadership is influence. அப்படி பாத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துகிற தலைவர்கள் அல்லது தலைவர்கள்னால இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க தான். அவங்கள நம்ம வந்து சபைக்குள்ள உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற பெரிய சிக்கல். ஆனா அங்க பாத்தீங்க அப்படின்னா 2 காரியம் சொல்லிட்டே இருக்கிறோம். ஒன்னு செலக்ஷன், அடுத்தது லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் வாஸ் ஹேப்பனிங் வித்தின் தி சர்ச் கான்டெக்ஸ்ட். எல்லாருமே ஆதி சபையில இருந்த எல்லா தலைவர்களும் அங்கேதான் உருவாக்கப்பட்டு கொண்டு இருந்தார்கள். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் நடக்குது. சர்ச் கான்டெக்ஸ்ட்ல இல்ல, அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். இந்த ஃபெமிலியர் மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த பைபிள் காலேஜ் 4 வருஷம் போயிட்டு வாப்பா, போயிட்டு வந்து நீ படிக்கிறியான்னு பார்ப்போம், இங்க லீடரா இருக்கிறியான்னு பார்ப்போம் அப்படின்னு அனுப்பி வச்சிடறாங்க. It doesn't happen in the context, out of context. அங்க போய் அவன் உட்கார்ந்து எல்லாம் படிச்சுட்டு பிறகு அங்க இருந்து என்ன கிரீனர் கிராஸ் எங்க இருக்குதோ அங்க போயிருவார், இங்கெல்லாம் திரும்ப வர மாட்டார். இங்க அப்படிலாம் நடக்கல. எவ்ரிதிங் வாஸ் இன் த மினிஸ்ட்ரி, இன் த சர்ச் கான்டெக்ஸ்ட், லீடர்ஸ் வேர் டெவலப்ட். ஓகே, எக்ஸலன்ட் பாயிண்ட். சரி, இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. செலக்ஷன். God was selecting, plus இங்க வந்து people were selecting. பால் வந்து செலக்ட் பண்றாரு தீமோத்தேயுவை, நீ என் கூட வா அப்படின்னு. இந்த செலக்ஷன் வந்து நீங்க you can see throughout the acts of the apostle. பர்னபாஸ் தான் வந்து பவுலை செலக்ட் பண்ணுவார், வாப்பா நீ அந்தியோகியாவுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டு வருவார். சோ செலக்ஷன் வந்து எப்பயுமே நடந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு செலக்ஷன் நடக்குதா அல்லது மத்தது நடக்குதா? வேற என்ன நடக்குது லீடர்ஷிப்ல?
election. Okay, ஒன்னு வந்து election. So what do you think? Is the election biblical? சைலண்ட்டா இருக்காங்க. இது சர்ச்சானா நம்ம கொஞ்சம் முன்னாடி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஐ திங்க் சர்ச்சில் வந்து we are not லைக் சர்ச், ஏன்னா சர்ச்சஸ்லாம் வந்து சிறுசா ஸ்மாலா இருக்கிற வரைக்கும் சர்ச்சோட மெயின் நேம் வந்து டு க்ரோ இட் செல்ஃப். ஒன்ஸ் ஏன்னா லார்ஜ் ஆனப்புறம் மேனேஜ் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாயிருது, ரெகுலர் ஒர்க்கு வந்து நடத்துறதே கஷ்டமாயிருது. ஸோ ஐ திங்க் சர்ச்சோட பர்பஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு சண்டே வர்ஷிப், அப்புறம் அந்த அந்த ஸ்மாலர் மினிஸ்ட்ரிஸ் அது மாதிரி போயிருது. அன்லஸ் மெம்பர்ஸே கொஞ்சம் நிறைய சர்ச்சஸ்ல பார்த்துருக்கோம். தெர் ஆர் ஃபியூ சர்ச்சஸ் இன் பெங்களூர்ல அவங்களே வந்து நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய மினிஸ்ட்ரிஸ்லாம் பண்றாங்க. ஸோ லீடர்ஸ் உருவாக்குறது வந்து இட்ஸ் அ வெரி ரேர் திங் இன்சைட் த சர்ச்சஸ். ஆனா ஃபார்ச்சுனேட்லி வி ஹேவ் லாட் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் தட் காம்ப்ளிமெண்ட் தட் ஒர்க். நிறைய மினிஸ்ட்ரிஸ் வந்து இந்த ஒர்க் பண்றாங்க. ஸோ இன்சைட் த சர்ச் வந்து எலெக்ஷன் இஸ் அன்அவாய்டபிள். பட் அங்க என்ன, பட் அங்க பர்பஸ் வேறங்கிறனால ஐ திங்க் இட்ஸ் தெர் இஸ் நோ அதர் சாய்ஸ். மொரோவர் சர்ச்சோட இப்போ மினிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா we can have any number of leaders, பட் சர்ச்ல பாத்தீங்கன்னா the seats are limited. ஸோ ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி ஆயிருது. ஸோ எலெக்ஷன் இஸ் there is no other choice other than for election from the practical point of view. என்னுடைய சிம்பிள் क्वेश्चन வந்து is election biblical or not? நீங்க சொன்னது எல்லாம் unavoidable, practical எல்லாம் ஓகே. My simple question is election biblical or not? Particularly for leadership. ஒரு இன்சிடென்ட் இதுல யூதாஸ் காரியத்துக்கு பதிலா ஒரு அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கும் போது சீட்டு போடுறாங்க இல்லையா, அது இஸ் இட் அ ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன்? அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லெசன் ஒழுங்கா படிச்சிருந்தீங்கன்னா நீங்க அந்த இன்சிடென்ட்டை கோட் பண்ணவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னா எது நார்மேட்டிவ் பிராக்டிஸ், எது நார்மேட்டிவ் பிரின்சிபிளோ அதை தான் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இருந்து எடுக்கிறோம். மத்த இடத்துல எங்கேயாவது சீட்டு போட்டாங்களா? இல்ல. So it is not normative. மத்த எல்லா இடத்துலயும் they appointed elders, selected leaders. So selection தான் biblical model. எலெக்ஷன் வந்து இட் இஸ் நாட் பிப்ளிக்கல் மாடல். அத வந்து நமக்கு ஓப்பனா சொல்றதுக்கு தைரியம் கூட இல்லையா? எனக்கு அதான் வருத்தமா இருக்கு. இட் இஸ் நாட் பிப்ளிக்கல் அப்படின்னு ஏன் நம்மளால சொல்ல முடியல? ஐயா அதுல ஒரு பாயிண்ட் ஐயா, ஐ மீன் இட்ஸ் மை ஒன்லி ஒப்பீனியன். ஏன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பால் அவங்க டைம்ல பாத்தீங்கன்னா தேவர் ஆல் மினிஸ்ட்ரி ஓரியன்டட், காஸ்பல் ஓரியன்டட். ஸோ their main purpose is growth. நம்ம we have they didn't have that saturation point. நம்மளுக்கு வந்து இப்போ what we have in our churches and dioceses is saturation point. So அது வந்து they didn't face. So அவங்க அந்த இதை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் மேபி we can take. I don't know. See, நீங்க இன்னும் ஹைபோதட்டிக்கல் தான். See, நம்மளால ஏன் இது தப்புன்னு சொல்ல முடியல? இன்னும் நம்ம வந்து பூசி மொழிகிட்டு தான் இருக்கோம், இப்படி அப்படி இப்படி இப்படின்னு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வேர் இஸ் தி எலெக்ஷன் சிஸ்டம் இன் பைபிள், பர்டிகுலர்லி ஃபார் லீடர்ஷிப்? எங்கேயுமே கிடையாது. சி, நீங்க சொல்றது வந்து எனக்கும் தெரியும். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இட்ஸ் கால்டு தியோக்ரசி பிளஸ் டெமோக்ரசி.
ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த எலெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. தியாக்ரசினா உங்களுக்கு தெரியும் என்னது? தியாக்ரசினா கடவுள் வந்து ஆட்சி செய்வது. தியாஸ்னா கடவுள், டெமோக்ரஸினா மக்கள் ஆட்சி செய்வது, மக்கள் தேர்ந்தெடுப்பது. அதனால இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யூசுவல் ஜஸ்டிபிகேஷன் வந்து எலெக்ஷன் சிஸ்டத்துல வந்து தேர் இஸ் போத் டெமோக்ரஸி அண்ட் தியாக்ரசி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், கீழே இருந்து ஒவ்வொருத்தரா ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்கள் போய் எங்களுக்கு இந்த 4 பேரு நாங்க தலைவரா தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அந்த 4 பேரை வந்து சினாடுக்கு அனுப்பி வைப்பாங்க. சினாடு அது வந்து டெமோக்ரஸி. இவ்வளவு நேரம் நடந்த ப்ராசஸ், மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது வந்து இட்ஸ் டெமோக்ரஸி. டெமோக்ராட்டிக் லீட் ப்ராசஸ்ல தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 4ல ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா, அது வந்து தியாக்ரஸி. சினாடுல வந்து ஜபம் பண்ணி இந்த 4 பேர்ல யார வந்து பிஷப்பா போடலாம், இந்த டயசிஸ்க்கு தலைவரா போடலாம் அப்படின்னு ஜபம் பண்ணி இது பண்றது, செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான். அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, there is both a combination of theocracy and democracy. அதனாலதான் இந்த சிஸ்டம் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்றோம். சரி, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த சிஸ்டம், இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க சொல்ற மாதிரி அந்த காலத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப அது ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா? இல்லையா? இல்ல. அப்ப என்ன செய்யணும்? See, it's a man-made structure. ஒரு man-made structureல வந்து ஒரு ப்ராப்ளம் வருது, அது it is not effective to fulfill our things அப்படின்னா என்ன செய்யணும்? We have to change the structure. அவ்வளவுதான். அதுக்கு we need courageous leaders. So நம்ம அதாவது I mean it's quite natural. ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்னைக்குமே டிஃபன் தாங்க பண்ணும். நீங்க ஸ்ட்ரக்சர்ஸ் அப்போஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் டிஃபன். தட்ஸ் த நேச்சர் ஆஃப் எனி ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இவர் பேர் என்ன, மார்ட்டின் லூத்தர் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணப்போ கேத்தலிக் சர்ச்ல இருந்தவங்க வந்து ஆமாங்க நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா சொன்னாங்க? இல்லையே. they were defending. நாங்க செய்யறது சார் தான். சோ ஸ்ட்ரக்சருக்கு, மேன்மேட் ஸ்ட்ரக்சருக்கு இருக்கிற ஒரு நேச்சுரல் எபிலிட்டி என்ன அப்படின்னா, இட் ஆல்வேஸ் டிஃபெண்ட்ஸ் இட்செல்ஃப். டிஃபெண்ட் தான் பண்ணும். பட் ஆனா அந்த ஸ்ட்ரக்சர்ல ப்ராப்ளம், இட்ஸ் நாட் காட் ஆர்டைன்டுங்க, இட் இஸ் மேன்-மேட் ஸ்ட்ரக்சர். எனி ஸ்ட்ரக்சர், எபிஸ்கோப்பலா இருக்கலாம், பிரெஸ்பிடேரியனா இருக்கலாம், பேப்டிஸ்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கலாம், ஈவன் ஏஜி ஸ்ட்ரக்சரா இருக்கலாம், எந்த ஸ்ட்ரக்சர்னாலுமே இட் இஸ் அ மேன்-மேட் ஸ்ட்ரக்சர். எனி மேன்-மேட் ஸ்ட்ரக்சர் இட் இஸ் டைம் பவுண்ட். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம போடுறோம், அவ்வளவுதான். அந்த ஸ்ட்ரக்சர்ல ப்ராப்ளம் வந்துருச்சுங்க அப்படின்னா கழுதை தூக்கி போட்டு வேற என்ன ஸ்ட்ரக்சர் செய்ய முடியுமோ அதை செய்யணும். ஆனா இன்னைக்கு அந்த ஸ்ட்ரக்சரை டிஃபெண்ட் பண்ணிட்டே தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே ஒழிய, அதுல இருக்கிற பிழைகள் என்ன, அதனால என்ன பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்மளால இன்னும் யோசிக்கவே முடியல. அது மட்டும் இல்ல, பைபிள் படி லீடர்ஷிப் இஸ் ஆல்வேஸ் செலக்ஷன். Always selection. So இது ஒரு சைடு. சோ இன்னைக்கு 2 அழகான பாயிண்ட் சொல்லி இருக்கிறீங்க. ஒன்னு வந்து லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் should happen within the churches. Does it happen? யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்னு. ரெண்டாவது, லீடர்ஸ் வந்து பைபிள் படி they were always selected either by God or by human beings. இன்னைக்கு
நம்ம செலக்ட் பண்றோமா, செலக்ட் பண்ற நிலைமையில இருக்கிறோமா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின். ஒரு சைடு வந்து எலெக்ஷனை வந்து நீங்க சொல்லலாம். ஓகே, ஒன் ஸ்பெக்ட்ரம், ஒரு ஸ்பெக்ட்ரம் என்ன எண்டுல என்ன சொல்றோம் அப்படின்னா எலெக்ஷன். ஓகே, அடுத்த ஸ்பெக்ட்ரம் என்ன இருக்கு? ஒன்னு எலெக்ஷன், இன்னொரு ப்ராசஸ் என்ன? லீடர்ஷிப்ல. நான் கேட்ட கேள்வி புரியுதா இல்ல புரியலையா? they appoint leads. அதான் அப்பாயின்மெண்ட் தான் ஆல்மோஸ்ட் செலக்ஷன் தானே. ஃபாஸ்டிங் இன்னொரு அண்ட் பிரேயர் அதுல இன்னொரு ஸ்பெக்ட்ரம் என்ன அப்படின்னா வாலண்டியரிசம். வாலண்டியர் பண்றது. வாலண்டியர்னா புரியுதுல உங்களுக்கு? அதாவது என்ன சொல்லுவாங்க, சர்ச்சில் வந்து நாங்க சண்டே ஸ்கூல் நடத்த போறோம், சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்க விரும்புகிறவர்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, கை தூக்குங்க, வாலண்டியர் பண்ணுங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, பைபிள்ல எங்கேயாவது, ஈவன் இன்க்ளூடிங் ஓல்ட் டெஸ்டமென்ட், எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க எனக்கு வாலண்டியர் பண்ணாங்க அப்படின்னு காட்டுங்க. லீடர்ஷிப்ல நாங்க வந்து வாலண்டியரா இதை செய்யறோங்க அப்படின்னு எங்கேயாவது காட்டுங்க பார்க்கணும். ஈவன் இன்க்ளூடிங் ஓல்ட் டெஸ்டமென்ட் எடுத்துக்கோங்க, எங்கேயுமே இருக்காது. இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்தப்ப என்ன செஞ்சாரு? வாலண்டியரா பண்ண சொன்னாரு. அவர் தான் செலக்ட் பண்ணாரு. செலக்ட் பண்ணாரு. நீ வா, நீ வா, நீ வா, நீ வான்னு செலக்ட் பண்ணாரு. மோசஸ் ஆண்டவர் கால் பண்ணப்போ செலக்டட். அவன் வாலண்டியர் கடைசி வரைக்கும் பண்ணல. வேற யாரையாவது அனுப்புவோம், என்னைய விட்டுரும், வேற யாரையாவது அனுப்புவோங்கிறான். உடல் அவரு, நீ வாங்குறாரு. ஐசாயாவை செலக்ட் பண்றாரு, ஹக்காய செலக்ட் பண்றாரு, ஏமஸ செலக்ட் பண்றாரு. எல்லா லீடர்ஸுமே ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருந்து இங்க வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதே தான் இருக்குது. ஈவன் பாலை பத்தி பேசுறப்பையும் என்ன சொல்றாரு? 9வது அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம். 9வது அதிகாரத்துல 15வது வசனம் வாசிங்களேன் யாராவது. தமிழ்ல நல்லா இருக்கும் அது. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். நான் தெரிந்து கொண்ட செலக்டட் வெசல், chosen vessel. சோ இந்த ரெண்டு ஸ்பெக்ட்ரத்துக்குள்ளதான் நம்ம மாட்டிக்கிட்டு இன்னைக்கு முழிச்சிட்டு இருக்கிறோம். ஒண்ணு எலெக்ஷன், இன்னொன்னு வாலண்டியரிசம். இந்த ரெண்டுமே பைபிளுக்கு ஆப்போசிட். இந்த ரெண்டுமே பைபிள்ல இல்லாதது, பைபிள் அப்ரூவ் பண்ணாது. ஏன் வாலண்டியரிசம் பெருகி இருக்குன்னு நினைக்கிறேன்? வை? வாலண்டியரிசம்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல இப்ப? லைம் லைட்ல இருக்கணுங்கிற ஒரு தாட்டா இருக்கலாம். சரி, லைம் லைட்ல வரணுங்கிறதுக்காக அவங்களே வாலண்டியர் பண்றாங்க. ஓகே, வெரி குட். வேற? இன்னொன்னு வந்து கிளியரா காட் வந்து எனக்கு என்ன வச்சிருக்காருங்கிற என்னோட பர்பஸ் எனக்கு தெரியாதப்ப, சரி நான் இதுக்கும் நான் செய்யறேன், அதுக்கும் நான் செய்யறேன் அப்படின்னு போற அந்த ஒரு விஷயம். ஓகே, கன்ஃபியூஸ்ட் பீப்புள். ஸோ அதனால எதுன்னு தெளிவா தெரியாததுனால
ஸோ இதுவா இருக்கலாமா அதுவா இருக்கலாமா அப்படின்னு எல்லாத்துலயும் காலை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஓகே, நீங்க இந்த சைட்ல இருந்து யோசிக்கலாம். ஏன் வந்து மக்களை வாலண்டியர் பண்ண சொல்றாங்க? லீடர்ஸ் வந்து செலக்ஷன் பண்ணாம ஏன் வாலண்டியர் பண்ண சொல்றாங்க? அப்படி யோசிங்களேன் கொஞ்சம். சோ தட் அவங்க எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சிருக்கிறாங்கன்ற ஒரு கான்செப்ட் இருக்கலாம்ல. நம்ம எந்த அளவுக்கு அவங்க ஆண்டவர் எடுத்துக்கிட்டாங்கன்றதுக்காக ஒரு லீடரா இருக்கவரு ஆப்போசிட்ல இருக்கவங்க வாலண்டியர் பண்ண சொல்றாங்கன்னா, சோ தட் அவர் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காரு, அவரு அதனுடைய அடிப்படையில் அவர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாரா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வாலண்டியர் பண்ண சொல்றாங்க. அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டெப்த்தை வந்து ஸ்டடி பண்றதுக்காக வாலண்டியர் பண்ண சொல்றாங்க அப்படின்னு ஆலன் சொல்றாரு. அதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்டா இருக்கலாம். ஓகே, வேற ஏன் வந்து லீடர்ஸ் வந்து செலக்ட் பண்ணாம நீங்களே வாலண்டியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க? ஆலன் சொன்ன பாயிண்ட்ல கொஞ்சம் அடிஷ்னலா சொன்னோம்னா, யாரெல்லாம் இப்ப நம்ம போய் ஒருத்தர்கிட்ட கேட்டோம்னா அவங்க சிலரா இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. பட் we can find out like whether they are really interested. சோ தம்பு என்ன சொன்னதுதான் மேஜர் பாயிண்ட். என்ன அப்படின்னா, we don't know. அவங்களுடைய கிஃப்ட் என்ன தெரியாது, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியாது, அவங்க வந்து இந்த ரோலுக்கு ஃபிட் ஆவாங்களா தெரியாது. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் செலக்ட் பண்ண முடியும். தீமோத்தேயுவை வந்து பவுல் செலக்ட் பண்றாரு அப்படின்னா, லோக்கல் சர்ச் பீப்புள்லாம் சொல்றாங்க இவர் நல்லா இருப்பாருங்க உங்க கூட, ஏன்னா இவருக்கு இந்த கிஃப்ட் இருக்குங்க சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து டிராவல் பண்ணுவாருங்க, பிரச்சனை இல்லைங்க, இவருக்கு வந்து பேசிக் ஜூவிஷ் கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரியுங்க. சோ இதெல்லாம் சொல்லி so he will be a fit for you, select him. அப்ப நான் ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அவருடைய கிஃப்டிங் என்ன, அவருடைய காலிங் என்ன, அவருடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அவருடைய டேலண்ட் என்ன, அவர் இந்த ஜாபுக்கு ஃபிட் ஆவாரா, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் செலக்ட் பண்ண முடியும். இன்னைக்கு நமக்கு தெரியாது, we don't know. அதனால ஈஸி வழி என்ன அப்படின்னா, either election or volunteerism. ரெண்டுமே வேதாகமத்துக்கு முரணானது. என்னடா வாலண்டியர் பண்றதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். லீடர்ஷிப்ல வந்து வாலண்டியரிசம் doesn't work. It actually kills leaders. வாலண்டியரிசம்னு பண்ணி நம்ம வந்து பயங்கரமா இது பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஐ திங்க் ஆக்ட்ஸ் வந்து வெரி கிளியர் அபவுட் லீடர்ஷிப். லோக்கல் சர்ச்னாலும் சரிதான், வெளியில அதுக்கு அடுத்த லெவல் அப்போஸ்தலர் 15 நீங்க பாக்குற கவுன்சில், ஜெருசலம் கவுன்சில்னாலும் சரிதான், லீடர்ஸ் வந்து கரெக்டா செலக்ட் பண்ணி பண்ணாங்க. So it has to be selection of leaders. Okay, இது ரெண்டும் ரொம்ப crucial points for the growth of the churches. அப்போஸ்தலர் நடபடிகள். சரி, இப்ப வந்து நீங்க எப்படி யோசிங்க, லீடர்ஷிப் செலக்ஷன்ல தப்பான லீடர்ஸை செலக்ட் பண்ணாங்களா இல்லையா? Did they make mistakes? இல்ல எல்லாரும் பெர்ஃபெக்ட் லீடர்ஸா எடுத்தாங்களா? ஐயா, இதுல யூதாஸ் காரியத் வருமா அப்படின்னா அது தப்பானவங்களும் இருந்திருக்காங்க. யூதாஸ் மட்டும் இல்லைங்க, நிறைய லீடர்ஸ். பால் கூட ஒர்க் பண்ண டேமஸ்னு ஒருத்தன், தமிழ்ல என்ன வருவது, தேமா. தீமோத்தேயுல எழுதுறப்போ தேமா வந்து இந்த உலகத்தின்
என்ன எழுதுவாரு? உலகத்தின் மேல் ஆசை வைத்தா, உலகத்தின் மேல் ஆசை வைத்து அவன் வந்து போயிட்டான் அப்படின்னு எழுதுவாரு. 2 Timothy 4th chapter வாங்களேன். 10வது வசனம் வாசிங்க. 4:10. 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். அவ்வளவுதான். எதன் மேல் ஆசை வைத்து? இந்த பிரபஞ்சத்தின் மேல், இந்த உலகத்தின் மேல ஆசை வச்சு தேமா என்னைய விட்டு போயிட்டான். தேமா யாரு? பாலோட ஒர்க் பண்ண டீம் மெம்பர். அப்ப பால் தான் செலக்ட் பண்ணி இருந்திருக்கணும். அவரு வெளியேறிட்டாரு. ஹிஸ்டரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடைசியில தேமா சாகுறப்போ ஒரு ஜென்டைல் சர்ச், ஐ மீன் கோயில்ல பூசாரியா இருந்து செத்தாரு அப்படின்னு வரலாறு சொல்லுது. எப்படிங்க ஒரு பூசாரியா சாக போறவன, பூசாரியா மாற போனவன எப்படி பவுல் செலக்ட் பண்ணாரு? சோ ஹி மேட் மிஸ்டேக்ஸ். செலக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்க வராது அப்படின்லாம் இல்ல. there can be problems, but that's how it works. செலக்ஷன்ல ப்ராப்ளம் வந்துரும் அப்படிங்கிறதுக்காக நான் ரிஸ்கே எடுக்காம வாலண்டியரிசம் பண்ண சொல்லியோ அல்லது எலெக்ஷன் மெத்தட்லயோ நான் வந்து போக முடியாது. இட் ஹேஸ் டு பி செலக்ஷன், ஹேஸ் டு பி செலக்ஷன். சூப்பருங்க, 2 பாயிண்ட்டுங்க, அருமையான பாயிண்ட், இன்னைக்கு சர்ச்சுக்கு தேவையான பாயிண்ட். ஓகே, இதுல ஏதோ வேற மாற்று கருத்து? யோசிக்கிறீங்களா? ஐயா, இது சபை அளவுல ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி நம்ம அவங்களோட டேலண்ட், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு நம்ம செலக்ட் பண்ணலாம். பட் ஒரு டயோசிஸ் லெவல் அந்த மாதிரி வரும்போது எப்படி அது செலக்ஷன் பண்றது எப்படி இருக்கும்? நீங்க சொல்றத பார்த்தா செருப்புக்கு தக்க காலை வெட்டுங்கிறீங்க. சரிதான். ஐ மீன் சோ இட் ஹேஸ் டு, நம்ம என்ன பேசிக்கலி என்ன இஷ்யூனா, தம்பு என்ன சொன்னதுதான் பேசிக்கலி என்ன இஷ்யூ அப்படின்னா, சர்ச் இன்னைக்கு சர்ச்சா இருக்குதா? அது வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனா நம்ம மாத்திட்டோம். இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த இன்ஸ்டிடியூஷனை மெயின்டைன் பண்றதுக்கு தேவையான ஸ்ட்ரக்சர், பிறகு அதை கொண்டு வந்துட்டோம்னா அதை சஸ்டெயின் பண்றதுக்கு தேவையான சிஸ்டம்ஸ், இதுதான் உள்ள வந்துருமே ஒழிய, பட் த சர்ச்சினுடைய ஒரிஜினல் கான்செப்ட் வந்து அடிபட்டோம், எப்பயோ தூக்கி வெளியே போட்டாச்சு. ஏன்னா சபை அப்படின்னா நீங்க அந்த டீச்சிங் பிராக்டிகத்துல படிச்சிருப்பீங்க, சபை என்பது குடும்பங்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னு திரும்ப திரும்ப பைபிள்ல வருது. இட்ஸ் a family of families. எதை வச்சு? பவுல் ஒரு இடத்துல எழுதுவார், தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்கா வழி நடத்த தெரியாதவன சர்ச்சில் என்னதாக்கிறாதான் பாரு, லீடரா போட்டுறாதான் பாரு. என்ன காரணம்? இந்த சின்ன குடும்பத்தையே உனியால வழி நடத்த முடியாது அப்படின்னா, நீ ஒரு 10 குடும்பத்தை உள்ளடக்கிய ஒரு பெரிய குடும்பத்தை உனியால எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? அதனால பண்ணாத. சர்ச்சில் வந்து அவனை லீடர் ஆக்காத. ரெண்டையும் பேரலல் பண்ணுவார், சபையையும் குடும்பத்தையும் பேரலல் பண்ணி எழுதிக்கிட்டே வருவார். அப்போ சபை என்பது ஒரு கூட்டு குடும்பம், இதான் ஒரிஜினல் கான்செப்ட். இன்னைக்கு இருக்கிற நம்முடைய சபைகள்ல சபை என்பதை குடும்பமாக நம்மளால் பார்க்க முடியுமா? நடக்கிறோமா அப்படி? அது தம்பு என்னன்னோ அதே அந்த கான்செப்டா லைட்டா உள்ள சொன்னாரு. என்ன சொன்னாரு? அந்த காலத்துல சர்ச் வந்து சின்னதா இருந்தது. அப்ப
ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். இவரா, ஓகே, இவர் என்ன பண்றாரு எல்லாம் தெரியும். ஏன்னா நீங்க ஒரு 10 பேர் தான் இருக்கிறீங்க, இல்ல ஒரு 30 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு இன்டராக்ஷன் இருக்கும், ஒரு மனுஷனுடைய பிரச்சனை என்னன்னு ஷேர் பண்ண முடியும், எல்லாம் தெரியும். 2500 பேர் வராங்க, 3000 பேர் வராங்களா, இல்ல 200 பேர் வராங்களா, 300 பேர் வராங்களா, யாரு பக்கத்துல இருக்கான்னே தெரியாத, வேற எப்படி கூட்டு குடும்பம்னு சொல்ல முடியும்? அப்போ பேசிக்கா நம்ம ரீதிங்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வாட் இஸ் சர்ச்? அந்தப்பட்ட சபையில சபை எதற்காக உருவாக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம், இதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தாதான் we have to get back to our roots. நம்மகிட்ட இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, சரி இதை எப்படி மாத்தலாம் முடியாது. இது யூ ஹாவ் டு என்ன சொல்றது, யூ ஹாவ் டு மேபி a strong word, you have to demolish it. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து டெமாலிஷ் ஆகும். ஏன்னா இத மட்டும் சொல்றேன், நல்லா தயவுசெய்து ரொம்ப கவனமா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரெஃபர்மேஷன், மறுமலர்ச்சி வந்து என்ன, மார்ட்டின் லூத்தர் கொண்டு வந்த ரெஃபர்மேஷன் வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ தியாலஜிக்கல் ரெஃபர்மேஷன். இறையியல் சம்பந்தப்பட்ட ஒரு மறுமலர்ச்சியை தான் அவர் வந்து, சீர்திருத்தத்தை தான் அவர் வந்து கொண்டு வந்தார். நிறைய இறையியல் கோட்பாடுகள்ல பிரச்சனை இருந்துச்சு, தியாலஜிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு. லைக் பாவ மன்னிப்பு சீட்டு, நீங்க வந்து பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிக்கிட்டீங்கன்னா பரலோகம் போயிடலாம், செத்தவனையும் நீங்க பரலோகத்துக்கு அனுப்பிடலாம். இதெல்லாம் இறையியல் சார்ந்த பிரச்சனைகள். அதை தான் மார்ட்டின் லூத்தரும் அவருடைய குழுவும் சேர்ந்து சீர்திருத்தம் பண்ணாங்க. சீர்திருத்தம் பண்ணி சோலா ஸ்கிரிப்சரா, சோலா கிரேசியா, சோலா ஃபிடேன்னு கொண்டு வந்தாங்க. ஃபெய்த் ஒன்லி, கிரேஸ் ஒன்லி, ஸ்கிரிப்சர் ஒன்லி அலோன். இந்த 3 முக்கியம்ப்பா. வேதாகமும் முக்கியம், விசுவாசம் முக்கியம், கிரேஸ் கிருபை, இந்த 3ஐயும் எம்பசைஸ் பண்ணார். இதுதான் ஃபர்ஸ்ட் ரெஃபர்மேஷன். செகண்ட் ரெஃபர்மேஷன் ஒண்ணு நடந்தது. அது என்னது தெரியுமா? பையட்டிஸ்டிக் மூவ்மெண்ட்னு வந்துச்சு. தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பக்தி நெறி இயக்கம் அப்படின்னு வந்துச்சு. இந்த பையட்டிஸ்டிக் மூவ்மெண்ட்ல இன்வால்வ் பண்ணவங்க எல்லாம் எந்த காலகட்டத்துல வந்தாங்கன்னா, மார்ட்டின் லூத்தருக்கு அப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா இறையியலா பேசிட்டு இருந்தான், மண்டைக்கே பேசிட்டு இருந்தான், எல்லாம் மண்டைக்கு தான் போச்சு. நீங்க வந்து இதுதான் சத்தியம், இதுதான் இதுதான் பிலாசபி, இதுதான் தியாலஜின்னு தியாலஜியா பேசிட்டு இருந்தாங்க. இங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, எல்லாம் மண்டையில இருந்தது. அப்பதான் இந்த பையட்டிஸ்டிக் மூவ்மெண்ட்காரங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ரிவைவல் அவங்க மூலமா வந்துச்சு. என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, நீ இயேசு கிறிஸ்துவோடு கூட பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறியா? Do you have a personal relationship with Christ? அது வந்து ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரெஃபர்மேஷனை கொண்டு வந்துச்சு. மார்ட்டின் லூத்தர் கொண்டு வந்தது தியாலஜிக்கல் ரெஃபர்மேஷன், இறையியல் சீர்திருத்தம். நம்ம பையட்டிஸ்டிக் மூவ்மெண்ட் கொண்டு வந்தது ஆன்மீக, ஆவிக்குரிய ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. வசனம் கேட்பாங்க. இந்த எல்இஎஃப்னு ஒரு சர்ச் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப். அந்த சர்ச்லாம் அந்த பையட்டிஸ்டிக் பிலீஃப்ல இருந்து வெளியே வந்தவங்க. ஈவன் ஜீகன் பால்க், நம்ம தமிழ் மிஷினரியா வந்தார் இல்லையா ஜீகன் பால்க், அவரே வந்து பையட்டிஸ்டிக் மூவ்மெண்ட்டுடைய ப்ராடக்ட் வரலாம். ஸோ இந்த பையட்டிஸ்டிக் மூவ்மெண்ட்ல இருந்து வர்றவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களாம்பாங்க. ஆமா பட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன வசனம் கொடுத்தாரும்பாங்க, என்னைக்கு தேதி தெரியுமா? இதெல்லாம் இந்த பையட்டிஸ்டிக் மூவ்மெண்ட்டுடைய ஒரு பெரிய தாக்கம். இது 2வது ரெஃபர்மேஷன். கிறிஸ்தவ வரலாற்றுல இந்த 2 ரெஃபர்மேஷன் தான் இது வரைக்கும் நடந்திருக்குது. 3வது ரெஃபர்மேஷன் இஸ் டியூ. ஏன்னா முதல் சீர்திருத்தம் நடந்து 500 வருஷம் ஆயிடுச்சு, 500 வருஷம் தாண்டியாச்சு. ஸோ 3வது ரெஃபர்மேஷன் வந்து
என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன சீர்திருத்தம் நடக்கும் அப்படின்னா, இட் வில் பி அ ஸ்ட்ரக்சரல் ரெஃபர்மேஷன். நம்ம வச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர், அமைப்புகள், இவைகளில் பெரிய சீர்திருத்தங்கள் ஏற்படணும். அப்பதான் we will go back to the roots. So third reformationக்காக we are all waiting. நான் இன்னும் பயங்கரமா ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேர்ட் ரெஃபர்மேஷன் வரட்டும், இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மாற்றும் அப்படின்னு சொல்லி. எப்படி நடக்க போகுது தெரியல. யாரு மார்ட்டின் லூத்தர் தெரியல. ஒருவேளை இந்த குரூப்ல இருக்கிற யாராவது ஒருத்தரா இருக்கலாம். Who knows? நீங்க தான் அந்த ஸ்ட்ரக்சரல் ரெஃபர்மேஷனுக்கு தீக்குச்சியா இருக்கலாம். ஒரு சின்ன பொறிதான் வேணும், கப்புன்னு பிடிச்சிடும். சோ அதனால தேர்ட் ரெஃபர்மேஷன் இஸ் டியூ. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து கண்டிப்பா நடக்கணும். ரைட். ஸோ இன்னைக்கு ரெண்டு முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம். ஒன்னு வந்து இட்ஸ் அபவுட் லீடர்ஷிப். லீடர்ஷிப்ல வந்து இட் இஸ் செலெக்ஷன் அண்ட் ஆல்சோ இட் இஸ் இந்த ரெண்டு எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் போயிடக்கூடாது, வாலண்டியரிசம் அண்ட் எலெக்ஷன். அடுத்து லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ஷுட் ஹேப்பன் இன் சர்ச்சஸ். இந்த ரெண்டு தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துருக்கிறது. ஸோ அடுத்த வாரம் தயவு செய்து நீங்க வந்து இந்த லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணி எழுதாதவங்க தயவு செய்து செக்ஷன் வைஸா எழுதிக்கிட்டே வாங்க. 6 செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த 6 செக்ஷன்ல என்னென்ன கீஸ் இருக்கு கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத தயவு செய்து ரெஃபரன்ஸோட போட்டு எழுதி கொண்டு வாங்க. அடுத்த வாரம் we have to conclude this and we have to move on. ஏன்னா இது ரொம்ப நாளா நம்ம யோசிக்கிறோம், பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நான் இதை இவ்வளவு தூரம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, எனி questions?